ஹாய், வாங்க இன்னைக்கு கார்ன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் கார்னை வேக வச்சுக்கிறது ஃப்ரோசன் கார்ன் தான் எடுத்திருக்கேன் நான். அதுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டு வேக வச்சிடலாம். நம்ம தண்ணி கொஞ்சமாக ஊற்றினா போதும். இந்த பாருங்க தண்ணியெல்லாம் ஃபுல்லாக இஞ்சிடுச்சு. இப்போ நான் வந்து க்ரீன் சில்லி போடுறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். எதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டால் சூப்பராக இருக்கும். அந்த கலர் வந்து கலர் நல்லாயிருக்கும். நீங்கள் இதோடு சேர்த்து அந்த கலர் கொடுக்காது நம்மளுக்கு. இந்த பாருங்கள், ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ரெட் சில்லி பவுடர் போடுங்க. இந்த பாருங்கள், சூப்பராக இருக்கும் கலரு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. நல்ல டேஸ்ட், நல்லா ஸ்பைஸியாக இந்த கருவேப்பிலையோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த ரெட் சில்லி பவுடர் நம்ம கடைசியில் போட்டோம்னா நல்ல கலர் கொடுத்துருக்கு. இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, சீக்கிரம் வெந்துருச்சுது. இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப பிடிக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு. இப்போ நம்ம கருவேப்பிலையை போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். நீங்கள் அந்த கார்னில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், தனியாக கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக, பார்க்கவே சூப்பராக இருக்குது. சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலையோட கருவேப்பிலை மேலே போட்டுடலாம். சூப்பரான கார்ன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.